இங்க ஒருத்தன் சின்ன வயசுல இருந்தே அவன் அப்பா கூட பேஸ்ட்ரியை செஞ்சுன்னு இருப்பான். ஒவ்வொரு டைமும் அதை பேக் பண்ணும்போது அவன் அப்பா வேணும்னே அவனை வெளியே அனுப்பிடுவாரு. அதை பேஸ்ட்ரியை செஞ்சு முடிச்ச அப்புறம் பார்த்தா வெளியே ஒரு கூட்டமே வெயிட் பண்ணின்னு இருக்கும். இருந்தாலுமே அவன் அப்பா ஒரு ட்ரை மட்டும் தான் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஆளுக்கு ஒரு பீஸ் தான் வைப்பாரு. அப்ப அவன் பையன் எனக்கும் சொல்லி கொடுத்தா நிறைய பண்ணி நிறைய சம்பாதிக்கலாமேன்னு சொல்றான். ஆனா அவன் அப்பா வழக்கம் போல அவன் என்ன சொன்னாலுமே கேட்காம அவனை வெளியே அனுப்பிடுறாரு. இப்போ அவருக்கே தெரியாம அறகுறைய பார்த்து இவன் பண்ண ட்ரை பண்றான். பார்த்தா அவன் அப்பா பண்ற டேஸ்ட்ல பாதி கூட பண்ண முடியல. இதனால கடுப்பான இவன் வீட்டை விட்டு வந்து சிட்டிக்கு போய் அவன் ஃபேமிலி கூட வாழ்ந்துட்டு வரான். கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவன் பொண்ணுக்கு சடனா ஒரு நோய் வருது. அதுக்கு நிறைய பணம் செலவு ஆகும்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கின அவன் அப்பா அவனுக்கு ஹெல்ப் பண்ண ரூல்ஸை பிரேக் பண்ணி அளவுக்கு அதிகமா பேஸ்ட்ரியா பண்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவர் பையன் ஃபேமிலியோட ஊருக்கு வரான். பார்த்தா அவர் ஆல்ரெடி இறந்து போயிருப்பாரு. அப்பதான் இந்த ஒரு விஷயம் தெரியுது, அவங்க குடும்பத்துல இந்த தொழில் பண்ற யாருமே ரொம்ப நாள் உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவன் அப்பாவுடைய சீக்ரெட் ரெசிபியை தெரிஞ்சுக்கின அவன் ஷாக் ஆயிடுறான். அது என்னன்னா, கட்டையை எரியும் போது அந்த ஸ்மோக்கோட ஸ்மெல்ல இன்னேல் பண்ணி தான் கரெக்டான டெம்பரேச்சர்ல அது பேக் பண்ணுவாங்க. அந்த ஸ்மோக்கை இன்னேல் பண்ணனால தான் அவங்க குடும்பத்துல யாருமே ரொம்ப நாள் உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்காகத்தான் அவருக்குன்னே ஒரு ரூல்ஸை வச்சுக்கின்னு அவன் அப்பா ரொம்ப கம்மியா செஞ்சிருப்பாரு. ஆனா அதே நேரத்துல அவருடைய பேத்தியை காப்பாத்த ரூல்ஸை பிரேக் பண்ணி அளவுக்கு அதிகமா பேஸ்ட்ரியை பேக் பண்ணனால அவருமே இறந்து போயிடுறாரு. இந்த விஷயத்த தெரிஞ்ச உடனே சின்ன வயசுல இருந்து கோவமா இருந்த அவர் பையன் அவருடைய பாசத்தை புரிஞ்சுக்கின்னு மனசு ஒடிஞ்சு அழுவ ஆரம்பிக்கிறான்.